இந்த வீடியோவில் பப்பாளி பழம் சாப்பிட்டா கிடைக்கிற நன்மையை பற்றி தான் பார்க்க போகிறோம். பப்பாளி பழம் சுவைன்னு மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்திலும் சிறந்த நன்மையை தரக்கூடியது. இது பார்ப்பதற்கு ஆரஞ்சு நிறப்பாக இருப்பதோடு நல்ல சுவையும் இருக்கும். இந்த பழத்தில் கருப்பு ஜெலட்டினஸ் விதைகள் உள்ளன. இது தவிர பப்பாளி பழத்தின் மென்மையான உண்ணக்கூடிய ஆரஞ்சு சதை மிகவும் சத்தானது. இது பலவிதமான சுகாதார நலன்களை நமக்கு வழங்குகிறது. சரி வாங்க இந்த வீடியோவில் பப்பாளி பழத்தோட வேறு என்னென்ன நன்மையெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். கொழுப்பு குறைக்கிறது முக்கியமான பப்பாளியோட நார்ச்சத்து, விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறையா இருக்குது. அவை தாமணிகளில் கொழுப்பை குறைக்கிறது. அதிகப்படியான கொழுப்பு தாமணிகளில் உருவாவதை தடுக்கிறது. மாரடைப்பு ஏற்படும் அபாயத்தை தடுக்கிறது. ஆனால் பப்பாளியை சாப்பிட்டால் நன்மை உண்டாகும். இயற்கையாகவே கொழுப்பின் அளவை குறைக்கும் தன்மை பப்பாளி பழத்துக்கு உண்டு. அடுத்து சர்க்கரை வியாதி. இன்று பலருக்கு இருக்கும் நோய் என்றாலே அது சர்க்கரை வியாதி தான். இந்த பிரச்சனை கட்டுக்குள் வைப்பதில் பப்பாளி பழம் சிறப்பாக செயல்படுகிறது. இது இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைப்பதோடு நம் உடல் சோர்வையும் குறைக்கிறது. அடுத்து செரிமானத்தை மேம்படுத்துகிறது. செரிமானத்திற்கு மோசமான விளைவுகளை தரும் ஆயில் உணவுகள், மசாலா உணவுகள் சாப்பிடாமல் தவிர்ப்பது நல்லது. சமீப காலத்தில் எண்ணெயில் தயாரிக்கப்பட்ட ஜங்க் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட், ரெஸ்டாரண்ட் உணவை சாப்பிடுவது அதிகமாகி வருகிறது. இதனால் செரிமான சிக்கல் ஏற்பட்டு பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்படும். பப்பாளியை சாப்பிடுவது உங்கள் செரிமான சக்தியை மேம்படுத்துகிறது. ஏனெனில் இது நார்ச்சத்துடன் சேர்ந்து பாப்போன் எனப்படும் செரிமான நொதிகள் அதிக அளவில் காணப்படுகிறது. இது நம் செரிமானத்தை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள உதவுகிறது. அடுத்து பெண்களுக்கு ஏற்படும் மாதவிடாய் இயற்கையானது. இதனால் உண்டாகும் வலிகள், உடல் சோர்வு தவிர்க்க முடியாதது. ஒரு சில பெண்களுக்கு இரத்தப்போக்கு அதிகமாக இருக்கும். இந்த மாதவிடாய் நேரத்தின் போது உடலில் சிக்கல்கள் ஏற்பட்டால் அதற்கு பப்பாளி சிறந்த தீர்வாய் அளிக்கிறது. எனவே பெண்கள் பப்பாளி சாப்பிடுவது மிகவும் நல்லது. அடுத்து கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது பப்பாளி பழத்தில் விட்டமின் ஏ, ஜியோசாண்டின், சிப்கோட்டசின் மற்றும் லூட்டின் போன்ற பல வகையான கெமிக்கல்கள் உள்ளன. அவை கண்களில் உள்ள சளி ஜவ்வுகளை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது. அவை சேதமடையாமல் தடுக்கிறது. விட்டமின் ஏ மகுடர் சதைகளை வளர்ச்சியை தடுக்கிறது. அடுத்து கீழ்வாதத்தில் இருந்து பாதுகாக்கிறது பப்பாளி. கீழ்வாதம் நம்மை பலவீனப்படுத்தும் நோயாகும். பப்பாளி நம் எலும்புகளுக்கு நல்லது. ஏனெனில் அவற்றில் விட்டமின் சி உடன் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் அதிகம் உள்ளது. அன்னல்ஸ் ஆஃப் ஃப்ரூட் நோய்களில் வெளிப்பட்ட ஒரு ஆய்வில் விட்டமின் சி குறைவாக உள்ள உணவுகளை உட்கொள்ளும் நபர்களுக்கு மூட்டு வலி வருவதற்கான வாய்ப்பு 3 மடங்கு அதிகமாக இருக்கும் என்று தெரிய வந்துள்ளது. எனவே பப்பாளிக்கு உங்களுக்கு நன்மையை தரும். அடுத்து ஆன்டி ஏஜிங்கை தடுக்கிறது. அதாவது சருமம் வயதாவதை தடுக்கிறது. நாம் அனைவருக்கும் இளமையாக இருக்க ஆசை இருக்கும். அதற்கு தினமும் பப்பாளி சாப்பிடுவது உங்கள் சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். பப்பாளியில் வைட்டமின் சி, வைட்டமின் இ மற்றும் பீட்டா கேரோட்டின் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்துள்ளன. இது உங்கள் சருமத்தை சுருக்கங்கள் மற்றும் வயதான அறிகுறிகள் இருந்து காக்க உதவுகிறது. எனவே நீங்கள் இளமையாக இருக்கவும் உங்கள் சருமத்தை மிளிர வைக்கவும் பப்பாளியை தொடர்ந்து சாப்பிடுங்கள். அது மட்டும் இல்லாமல் கூந்தல் வளர்ச்சியை தூண்டுகிறது. சருமத்தில் ஆரோக்கியமாக வைத்திருப்பது மட்டும் இல்லாமல் கூந்தல் வளர்ச்சிக்கும் பப்பாளி உதவுகிறது. இதில் உள்ள வைட்டமின் ஏ முடியின் வளர்ச்சிக்கு உதவுகிறது. இது கூந்தலை மென்மையாகவும் பளபளவாகவும் ஈரப்பதத்துடனும் வைத்திருக்கவும் உதவுகிறது. பப்பாளி சாற்றை உச்சந்தலையில் பயன்படுத்துவது பொடுகு தொல்லையை போக்கும். இதில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் முடி உதிர்தலை கட்டுக்குள் வைத்திருக்கும். முடியின் பலத்தையும் இந்த பப்பாளி அதிகரிக்கும். எண்ணற்ற ஆரோக்கிய பலன்கள் தனக்குடைய வைத்திருக்கும் ஏழையின் பங்காளியான இந்த பப்பாளி பழத்தை பல ஆரோக்கியமான நன்மைகள் நமக்கு வழங்குகிறது. எனவே பப்பாளியை இன்னிலிருந்து சாப்பிட்றத தொடங்குங்க. நன்றி.